இன்னும் 2 நாள்ல நம்ம 950 சட்டைய தைச்சு முடிச்சிருவோம்ல. கண்டிப்பா முடிச்சிடலாம் அபி. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்ளோ வேலை நடக்கும்னு. சூப்பர் அனு. நம்ம கலக்கிட்டோம்ல. என்ன அபி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா சார், அனுவோட வருங்கால மாமியார் சுந்தரி அத்தைக்கு சரியான நோஸ் கட் குடுக்கற மாதிரி எனக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுக்க போறேன். அங்க பாருங்களேன், எவ்வளவு பெட்டி ரெடியா இருக்கு. அனு குட்டி பாஸோட நிச்சயம் கலை கட்ட போகுது. கடையில ஆண்டாளம்மாவை பார்த்தேன். அவங்க நீங்க ரொம்ப வேலை செஞ்சதுனால மயங்கி விழுந்துட்டு தான் சொன்னாங்க. அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன். வெயில் வேற ஜாஸ்தியா, அதான் லைட்டா மயங்கி விழுந்துட்டேன். என்ன சிவராமா இப்படி பண்ற? நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. வாங்கி வை. ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? அப்பா, உங்களை எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? ஒரு பெட்டி தானம்மா, உன் அப்பா ஒண்ணு அவ்வளவு தெம்பு இல்லாம ஆயிரலம்மா. 5 பெட்டியை கூட ஒரே மூச்சில தூக்குவேன். அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சீரியஸா சொல்றேன்.